மைக் செட் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சாத்தூர் சங்கர். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது இந்த பிக்சல் 30 இது பார்த்திங்கன்னா 16 பல்பு 24 வருஷம் வச்சுருக்கு. பூராமே ஸ்ட்ரைட்டாக வச்சு கட்டியிருக்கு. ஏன்னு பார்த்திங்கன்னா வெளிச்சம் வந்து நல்லா இருக்குங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு 5 இன்ச்சு வயர் போட்டிருக்குங்கிறதால வயரை வந்து நம்ம மடித்து கட்டியிருக்கோம். 3 இன்ச்சு வந்து ஸ்டாக்கு கிடைக்கல, அதனால் 5 இன்ச்சு ஜெல் வயர் போட்டிருக்கு. ஸ்ட்ரைட்டாக வச்சு கட்டியிருக்கு. ரொம்பவுமே வெளிச்சம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். படுக்க வச்சு கட்டலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். அதை விட இது கொஞ்சம் வெளிச்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா என்ன கொஞ்சம் சேஃப்டி இல்லாமல் இருக்கும். பல்ப் வந்து ஏதாவது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஸ்ட்ரைட்டாக வச்சு கட்டுறது கிடையாது. சரி, ஒரு சில பேர் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு கட்டினா தான் பார்வையாக இருக்கும் அப்படிம்பாங்க. அதுக்காகத்தான் இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு கட்டியிருக்கு. வந்து 5 இன்ச்சு ஜெல்லு வயரு. வெளிச்சம் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. இப்போது அந்த தட்டியில் என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்திங்கன்னா, அதாவது 5 குச்சிக்கு மேலே எரியல அப்படின்ட்டு ஒரு ஃபால்ட் வந்திருக்கு. சரி, வாங்க அந்த ஃபால்ட் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து பவர் சப்ளை. நம்ம லூப்பிங் லைன் தான் கொடுத்துருக்கோம். ஏற்கனவே இந்த லூப்பிங் லைனை பற்றி ஒரு வீடியோ நான் வந்து போடணும்னு பார்க்குறேன். அந்த வீடியோ போடலாமா வேண்டாமாங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். லூப்பிங் போட்டோம்னா பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்காகத்தான் அந்த லூப்பிங் லைனு. இப்போ இந்த தட்டிலேருந்து இந்த லைனை எடுத்து நம்ம பவர் பாக்ஸுக்கு கொடுக்கலாம். இந்த தட்டிலேருந்து வர பேஸு நியூட்ரலு இந்த ரெண்டையும் எடுத்து இந்த இதற்கு பார்த்திங்களா, இந்த பச்சை கலர் வயர் தான் மைனஸு, இந்த மஞ்சள் வந்து பேஸு. இது ரெண்டையும் நம்ம நல்லா சீவி விட்டுக்கலாம். இதுதான் கரண்ட் ஒயரு, அதாவது மஞ்சள் சிவப்பு. பெரும்பாலும் நம்ம கரண்ட் ஒயர் வந்து ரெண்டுமே ஒரே கலராக கொடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா டக்குன்னு ஃபங்க்ஷனில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிரும், எது பேஸ் எது நியூட்ரல் அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆகி போகும். அதனால் பெரும்பாலும் நம்ம நண்பர்கள் எல்லாருமே பேஸ் நியூட்ரலுக்கு வந்து ஒரே வயராக போட்டுக்கோங்க, ஒரே கலர் வயராக போட்டுக்கோங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த அவுட் ஆகிற வயரை மட்டும் 1-2 கலராக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தட்டிலிருந்து வர மைனஸை பவர் பாக்ஸில் வந்த மைனஸும் இணைச்சிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு, பவர் பாக்ஸில் வந்த ப்ளஸ்ஸு, இந்த மஞ்சள் வயர் சொன்ன பார்த்திங்களா, அந்த மஞ்சள் வயரும் இந்த சிகப்பு வயரு, தட்டிலேருந்து வர சிகப்பு வயரும் ப்ளஸ் வயரு ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம மெயின் வயரை வந்து ப்ளக் போர்டில் போடலாம். இப்போ பார்த்திங்கன்னா போட்டாச்சு, எரியுது. ஆனால் ஒரு 1 2 3 ஒரு 5 குச்சி தான் எரியுது. அதுக்கு மேலே எதுவுமே எரியல. இது என்ன காரணம் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ வந்து கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பண்ணாமல் பார்த்தா தான் என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது புரிய வரும். பார்க்கலாம். அதாவது இப்போது நம்ம ஃபால்ட்டு பார்க்க ஆரம்பித்தாச்சு. இதில் என்ன ஃபால்ட்டுன்னா, எரியிற பல்ப்புக்கு முன்னாடி பல்ப்பு, அதாவது இப்போ வெட்டுறேன் பாருங்கள். எரியிற பல்ப்லேருந்து ஒரு 2 பல்ப்பு கூட நம்ம வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா எந்த பல்பில் ஃபால்ட்டு, ஃபஸ்ட்டு பல்ப்பு இருக்கும் இல்லை செகண்ட் பல்ப்பு இருக்கும். இந்த 2 பல்பில் ஏதாவது ஒரு பல்ப் ஃபால்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம ஒரு 2 பல்ப்பு எதுக்கும் வெட்டியாக வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போது இந்த எரியுது பார்த்திங்களா, அந்த எரியிற பல்ப்பு நம்ம வெட்டணும். சில பேர் என்ன செய்கிறாங்க, எரியிற பல்புக்கு அடுத்த பல்ப் பார்க்குறாங்க. அப்படி வந்து பாட்டு பார்க்கக்கூடாது. என்றைக்குமே எரியிற பல்புக்கு முன்னாடி பல்ப்பை தான் பார்க்கணும். ஏன்னா ஐசி வந்து எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஐசி இருக்கும். இந்த ஒவ்வொரு ஐசி இருக்குங்கிறதால எரியிற பல்ப்பு வந்து முன்னாடி பார்த்தா தான் அதனோட கம்ப்ளைண்ட் வந்து என்னென்னு பார்க்க முடியும். இப்போ அந்த நாம் எடுக்கிற பார்த்திங்களா, எரியிற பல்புக்கு முன்னாடி இருந்து பேஸ் நியூட்ரல் வயரை வந்து கட் பண்ணக்கூடாது. ரெண்டுக்கு வர நடுவில் இருக்க சிக்னல் வயரை மட்டும் கட் பண்ணி சீவிட்டு
ஒரு சின்ன ஒரு பிட்டு வயர் எடுத்துக்கணும். அதாவது நல்லா பாருங்கள், இந்த பார்த்திங்களா, இந்த எரியிற பல்ப்பு, இப்போ எரியிற பல்ப்புக்கு முன்னாடி இருந்து நான் வெட்டியிருக்கேன். அதுலேருந்து வர ஐசி இந்த எரியுது பார்த்திங்களா, எரியிற பல்ப்புக்கு முன்னாடி அதிலிருந்து, அதாவது ஃபஸ்ட்டு பல்ப்பு இந்த பல்ப்பில் ஐசி இருக்குது பார்த்திங்களா, அந்த ஐசியிலேருந்து இந்த ஐசிக்கு வரதில் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. அதனால் நம்ம எரியிற பல்ப்புக்கு அடுத்த பல்ப்பு பார்க்கக்கூடாது, எரியிற பல்ப்புக்கு முன்னாடி இருந்தால் தான் பார்க்கணும். இப்போ அந்த எரியிற பல்ப்புக்கு முன்னாடி இருந்த ஒரு சின்ன அந்த எரியிற பல்ப்புக்கு முன்னாடி இருந்து ஒரு சின்ன சிக்னல் வயர், அதாவது அந்த பச்சை கலர் வயரை மட்டும் கட் பண்ணி இந்த ஒரு பல்ப்பு விட்டு பேஸு நியூட்ரல்லாம் கட் பண்ணக்கூடாது, அது அப்படியே தான் இருக்கணும். சிக்னல் வயரை மட்டும் லேசாக, இப்போ நான் கட் பண்ணுற பாருங்க, அது மாதிரி லேசாக கட் பண்ணி அதை மட்டும் லைட்டாக துண்டாக எடுத்துகிட்டு அதை வச்சு பார்க்கணும். இந்த வச்சு பார்க்குறேன் பார்த்திங்களா, எரியல. அப்போ எரியல என்ன கம்ப்ளைண்ட்னா இந்த பல்பும் போயிருக்கு. அப்படின்னா நம்ம அடுத்த பல்ப்பு வெட்டணும். சரி, பல்பை வெட்ட வேண்டிய தேவையில்லை. அடுத்தது வயராக அந்த 3 வயரு ஜாயிண்டாக இருக்குது பார்த்திங்களா, அதில் நம்ம பேஸ் நியூட்ரல் வயரை விட்டுட்டு சிக்னல் வயரை மட்டும் துண்டாக கட் பண்ணி எடுக்கணும். இப்போ எடுத்தாலே தெரியுது, நம்ம லைட்டாக கட் பண்ணி விட்டாலே எரியுது. அதனால் 2 பல்ப்பு தான் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், வச்சு பார்த்தோம்னா தட்டி ஃபுல்லாமே எரியுது. அப்போது என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, அந்த 2 பல்ப்பு காரணத்தால் இத்தனை குச்சிகள் வந்து எரியாமலே இருந்திருக்கு. அப்போ அந்த 2 பல்ப்பு ஏதோ மலையில் வந்து ஷார்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு அர்த்தம். இந்த 2 பல்ப்பு எரியாதால் அது ஃபுல் தட்டிமேயும் எரியாமல் இருந்திருக்கு. ஃபால்ட்டு வந்து இப்படி தான் பார்க்கணும். அதாவது பேஸ் நியூட்ரல் வேறு வந்து கட் பண்ணி விடாதீங்க, லேசாக சீவி சிக்னல் வேறு மட்டும் லேசாக எடுத்து அதிலேருந்து அதுக்கு அப்படி கொடுத்து பாருங்கள். இப்போ ஃபுல்லாமே எரியுது பாருங்கள். ஆனால் அதில் ஒரு குச்சி மட்டும் லைட்டாக இதாகுது, கட் பண்ணிடுவான். அது வந்து ஏதாவது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். பார்த்திங்களா, இதிலிருந்து எரியாமல் இருக்குது. ஆனால் லைட்டாக ஃப்ளிக்கரிங் ஆகுது, ஆனால் எரியல. ஏதாவது அது என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்திங்கன்னா, ஏதாவது சர்க்யூட் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். அந்த உள்ள பல்ப்புக்குள்ளே அந்த பத்தப்பு கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. அதையும் கூட நம்ம பல்ப்பு மாற்றி விட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பல்ப்பு பத்தப்பு கம்ப்ளைண்ட்டாக தான் இருக்குது. இப்போ லைட்டாக அசிச்சு விட்டோம்னா ஓட ஆரம்பிக்கும். அதே நம்ம பல்ப் மாற்றி விட்டோம்னா ரன்னிங் ஆகிட்டே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த 2 பல்ப்பு போயிருக்கு, அதை நம்ம மாற்றாமல் இப்போ ஓட்டி பார்க்குறதால தான் டிசைன் எல்லாமே குழப்புது. இப்போ நம்ம வந்து 2 பல்ப்பு வெட்டி எடுத்துருக்கோம்னா அதுக்கு பதிலாக 2 பல்ப்பு கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும். அப்படி சேர்த்தா தான் டிசைன் வந்து கரெக்டாக வரும். இல்லைன்னா இந்த இப்படி தான் டிசைன் என்ன ஓடுது அப்படிங்கிறதுலே தெரியாமலே ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்படி தான் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் செய்கிறாங்க. அப்போதைக்கு அந்த 2 பல்ப்பு வெட்டி ஓட விட்டுக்கலாம். மறுநாள் பார்க்கும்போதும் அது அப்படியே செய்யாதீங்க. அந்த தவிர மறுபடியும் அந்த இதில் வந்து 2 பல்ப்பு வந்து கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துருங்க. சேர்த்தா தான் அந்த டிசைன் வந்து கரெக்டாக ஓடும். இல்லைன்னா டிசைன் வந்து குழப்பிக்கிட்டே இருக்கும். கரெக்டான முறையில் டிசைனே ஓடாது. இப்போ எப்படி ஓடுது பார்த்திங்களா, கரெக்டான அந்த டிசைனே தெரியாது, தட்டி ஓடும். அது வேணால் அந்த இது வந்து ஓடாது. இப்போ நம்ம அந்த 2 பல்ப்பு நம்ம சேர்க்க போகிறோம். சேர்க்கும்போது ஃபீமேல் மெயிலு கண்டிப்பாக பார்க்கணும். ஃபீமேல் மெயில் பார்த்து கரெக்டாக சேர்த்தா தான் தட்டி வந்து எடுக்கும், இல்லைன்னா எரியாமல் தான் இருக்கும். அதனால் ஃபீமேல் மெயில் வந்து கண்டிப்பாக, ஃபீமேல் மெயிலு ரெண்டுமே கண்டிப்பாக பார்த்து சேருங்க. அப்படி சேர்க்கலைன்னா தட்டி வந்து எரியாது. ஃபஸ்ட்டு இருந்துச்சு பார்த்திங்களா, அதே கம்ப்ளைண்ட் தான், அதுக்கு மேலே தள்ளாது. அதனால் ஃபீமேல் மெயில் கரெக்டாக பார்த்து சேருங்க. இப்போ 2 பல்ப்பு நம்ம சேர்த்து விட்றோம் பாருங்கள். நான் ஏற்கனவே ஃபீமேல் மெயில் பார்த்துட்டேன், அதனால் இப்போ நான் பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஏற்கனவே நான் பார்த்து தான் அதில் சேர்க்குறேன். சேர்த்தாச்சு. சேர்த்த உடனே ஒவ்வொன்றுக்காகவும் டேப் போட்டுருங்க. இல்லைன்னா நம்ம அந்த சைடு பார்க்கும்போது இந்த சைடு ரெண்டுமே டச் ஆகி ஆர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 3 வயரு சேர்த்த உடனேவும் நீங்கள் வந்து டேப் அடிக்க ஆரம்பிச்சிருங்க.
அவ்வளோதான் நண்பா. 16க்கு 24 குச்சி இருக்குது. 24 குச்சியில் 6 குச்சி தான் எரியுது, மற்ற 20 குச்சி எரியல. ஏதோ பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருக்குமான்னு மட்டும் நினைக்காதீங்க. பிக்சலை பொறுத்தளவு ஃபால்ட்டு பார்க்குறது வந்து ரொம்ப சுலபம். அதாவது பிக்சலில் வந்து ஒரு பல்பில் 2 பல்பு ஏதாவது போயிருக்கும். ஐசி வந்து எல்லாத்துலேயும் தனித்தனியாக ஐசி இருக்குங்கிறதால ஒரு பல்ப்லேருந்து இன்னொரு பல்புக்கு போகிற லைன் எடுக்கலைன்னா மொத்தமாகவே எரியாமல் தான் இருக்கும். அதனால் நிறையா பேர் சொல்கிறாங்க தட்டி ஃபுல்லாமே எரியல, 4 பல்பு தான் எரியுது, 5 பல்பு. அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி பிரச்சனையாக தான் இருக்கும். இதை வந்து நம்மளாக சுலபமாக பார்த்துக்கலாம். கொஞ்சம் நம்ம கொஞ்சம் திறமையாக யூஸ் பண்ணி பார்த்தோம்னா ரொம்பவே சுலபம் இந்த வேலை வந்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சாத்தூர் சங்கர் அப்படிங்கிற சேனலை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அவ்வளோதான். 2 பல்பு நம்ம வெட்டினதுக்கு 2 பல்பு சேர்த்தாச்சு. இப்போ வந்து டிசைன் எல்லாமே கரெக்டாக வரும். அந்த பல்பை நம்ம கட்டுக்கம்பி வச்சு எப்படி இருந்துச்சோ அதே மணிக்கு கட்டிடலாம். இப்போ எல்லா பல்புமே எரியுது. இதில் வந்து டிசைன் வந்து அவ்வளோவா நல்லா இல்லை. நான் வந்து இதில் வந்து ப்ரோக்ராம் வந்து வேறு மாற்றிட்டு வேறு கண்ட்ரோல் போட்டக்கப்புறம் இதனுடைய வீடியோ வந்து இன்னொரு வீடியோ நான் போட்டு விட்றேன். இதில் வந்து டிசைன் வந்து எல்லாமே ஒன்றுமே அதாவது டெஸ்டிங்காக இது வந்து நம்ம போட்டிருக்கோம். ப்ரோக்ராம் போட்டக்கப்புறம் இன்னொரு வீடியோ வந்து நான் போடுறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருக்கேன். அதான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.